கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம். Praise be to God in the name of our Lord Jesus Christ. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், The scripture verse which we are going to meditate today is taken from சங்கீதம் Psalms 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalms 96 verse 13. அவர் வருகிறார், He is coming. அவர் வருகிறார், He is coming. அவர் வருகிறார். He is coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். The Bible says He is coming. எதற்காக வருகிறார்? Why He is coming? அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார். He is coming to judge the earth. யாருக்கு நியாயத்தீர்ப்பு? Who will be judged? பூமியில் வசிக்கிறதான ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு. The people who lives on the earth. எப்படி நியாயம் தீர்ப்பார்? How will He judge? அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். He will judge the people with justice and fairness. அவர் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். He will judge with justice. எப்பொழுது கர்த்தர் வருவார்? When He will be coming? அவர் சீக்கிரமாய் வருவார். He is coming very soon. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். In Revelation chapter 22 verse 11 and 12. ஒவ்வொரு நாளும் உலகத்திலே பாவம் பெருகிக் கொண்டே வருகிறது. Every day we see the sins are increasing. நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். We see news. எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள் என்று சொல்லி பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. Everywhere the murders and sins are increasing. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கோபத்திலே சொல்லுகிறார். The Bible says the Lord speaks with anger. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். Whoever is evil must go on doing evil. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். Whoever is filthy must go on being filthy. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். Whoever is good must go on doing good. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Whoever is holy must go on being holy. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். I am coming soon. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. I will bring my reward with me to give to each one according to what he has done. இந்த சீக்கிரமாய் வருகிறார். He is coming soon. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். Whoever is good must go on doing good. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். Whoever is holy must continue to be holy. கர்த்தர் அனுதினமும் நாம் பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுக்கிறார். Every day Jesus teaches us to live holy. கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக, through Bible verse, நாம் வாசிக்கும் போது, through reading, கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுக்கிறார். the Lord is teaching to live a holy life. ஆகவே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். So the Lord is coming very soon. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே சங்கீதம் 96:13 அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். As we read in the Bible, when the Lord comes to rule the earth, He will rule the peoples of the world with justice and fairness. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். So we should be prepared. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். He is coming very soon. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.